சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலோட வரக்கூடிய எபிசோட் எப்படி வரும்னு பார்க்கலாம். முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில தரத்தணும் அப்படின்னு பக்கா பிளான் போட்டு காய நடத்தின ரோகிணினால விஜயாவே வீட்டை விட்டு வெளியில போய் பார்வதி வீட்டுல இருக்காங்க. விஜயா சத்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இனிமேலும் சத்யா தலைமறைவா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்ச முத்து சத்யாவை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறாரு. சத்யா தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு இது வேணும்னே செய்யல, அவங்க என்ன கோவப்படுத்துறாங்க, அதுக்காக தெரியாம பண்ணிட்டேன், நான் திருடின அந்த 1 லட்சம் ரூபாயும் ஏற்கனவே அவங்க கிட்டே கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்றான். இதனால சத்யாவுக்கு ஒரு குறைஞ்சபட்ச சிறை தண்டனை கிடைக்குது, அபராதமும் கிடைக்குது. அந்த விசாரணையில அந்த சிசிடிவி கேமராவுல சத்யா கூட இன்னொருத்தர் இருக்காரு, அவர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சத்யா அது சிட்டி, அவனோட பினான்ஸ் கம்பெனில தான் நான் வேலை பார்த்தேன், அவன் சொல்லித்தான் நான் இந்த வேலையை செஞ்சேன், இப்போ நான் அவன் கம்பெனில வேலை பார்க்கல, அவனோட நடவடிக்கை சரியில்லாம இருந்தது, அதனால நான் ஏற்கனவே அவன் கம்பெனில இருந்து விலகிட்டேன், எங்கூட வந்தது சிட்டி தான் அப்படின்னு சிட்டியை பத்தின உண்மையை சத்யா வாக்குமூலம் கொடுத்துறான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிட்டி போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு தலைமறைவாயிடுறான். முத்து ஒரு வக்கீல் மூலமா சத்யாவுக்கு ஜாமீன் அப்ளை பண்ணி சத்யாவை ஜாமீனை வெளியே எடுத்துறான். விஜயா வீட்டை விட்டு வெளியில போனதுனால முத்துக்கும் மீனாவுக்கும் தன்னாலதான் அம்மா வெளியில போயிட்டாங்க, அப்பா நாங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம்ப்பா, நாங்க வெளியில கிளம்பிடுறோம், அம்மா அங்க இருக்கட்டும்ப்பா, ஒரு நாள் எங்களை பத்தி அம்மா புரிஞ்சுப்பாங்க, அப்ப நாங்க அங்க வந்துடுவோம்ப்பா, என்ன மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு மீனாவும் முத்துவும் கிளம்பி நேரா பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதி வீட்டுல முத்துவையும் மீனாவையும் பார்த்த விஜயா அந்தையும் இப்ப முத்து பேசுறாரு, நானும் மீனாவும் அந்த வீட்டுல இருக்க மாட்டோம், உங்க ஆசைப்படி நாங்க வெளியில போயிடுறோம், நீங்க சந்தோஷமா அங்க இருந்த, நீங்க எதுக்காக எங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களோட வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லிட்டு முத்து மீனாவும் அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. ரோஹிணிக்கு பயங்கரமான சந்தோஷம், அப்பாடா ஒரு வழியா நம்ம நினைச்ச காரியம் நடந்துச்சு, அந்த முத்துவும் மீனாவும் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இப்ப இந்த ஸ்ருதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு இடையில தலைமறைவாயிருந்த சிட்டி போலீஸ் கிட்ட மாட்டிடுறான், அவனை கைது பண்ணிடுறாங்க. அவன் எவ்வளவு சொல்லி பாக்குறான், அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது, சத்யா வேணும்னு என்ன ஏமாத்திட்டான், வேணும்னு என்ன பழி வாங்கிட்டான், அவன் என்னோட கம்பெனில திருடுனா, அதனால அவனை நான் வேலையை விட்டு அனுப்பிட்டேன், அந்த கோவத்துல அவன் என் மேல பழிய போட்டான், இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றான். ஆனா போலீஸ் சிட்டியோட உருவ அமைப்பு வச்சு அது இருக்கிறது நீ தான் அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணி சிட்டியை ஜெயில அடைச்சிடறாங்க. இப்போ சிட்டி தன்னோட ஆட்கள் மூலமா தன்னை ஜாமீன் எடுக்க சொல்றான். ஆனா அவங்க மூலமா சிட்டிக்கு ஜாமீன் கிடைக்கல, ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு கேஸ்ல ஏற்கனவே அவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால அவங்களால ஜாமீன் எடுக்க முடியல. இப்ப சிட்டி யோசிச்சு இதுக்கு ஒரே வழி அந்த ரோகிணி கிட்ட தான் நம்ம ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட ஆட்கள் மூலமா ரோகிணிக்கு தகவல் சொல்லி தன்னை ஜாமீன் எடுக்க சொல்றான். சிட்டியோட ஆட்கள் ரோகிணி சந்திச்சு பேசலாங்க, என்ன மாதிரி சிட்டி ஜாமீன் எடுக்க சொல்லி. ஆனா ரோஹிணி அதெல்லாம் முடியாது, நான் எதுக்காக சிட்டியை ஜாமீன் எடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால இந்த விஷயத்த சிட்டியோட ஆட்கள் ஜெயில உள்ள சிட்டிக்கு தெரியப்படுத்துறாங்க. இதனால சிட்டி ரோஹிணி மேல செம்ம கோத்துல இருக்கான், அடி பாவி என்னட்டே அவன் மேலே கட்டுறியா, சிட்டி அவனோட ஆட்களை கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த ரோஹிணிய என்ன ஜாமீன் எடுக்கணும், இல்லைன்னா அவங்களோட எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும், இந்த தினேஷ ஆள் வச்சு அடிக்க சொன்னது, 30 லட்சம் ரூபாய் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது, இந்த மாதிரி பல விஷயங்களை நான் முத்து கிட்டையும் அவனோட ஹஸ்பண்ட் மனோஜ் கிட்டையும் ஏன் அவங்க வீட்லயே கூட சொல்லிடுவோம் அப்படின்னு மிரட்ட சொல்றான். அதே மாதிரி அவங்களும் ரோஹிணி கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி ரோஹிணி மிரட்டுறாங்க, நீங்க சிட்டிய ஜாமீன் எடுக்கணும், இல்லனா இந்த ரகசியத்தை எல்லாத்தையுமே சிட்டி சொன்னது மாதிரியே நாங்க உங்க வீட்டுல தெரியப்படுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டினோன்னு ரோஹிணி வேற வழி இல்லாம சரி நான் ஜாமீன் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வித்யாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ரோஹிணி சிட்டிக்காக ஜாமீன் அப்ளை பண்ணி சிட்டியை வெளியே எடுத்துறாங்க. சிட்டி கூட ரோஹிணியும் வித்யாவும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து முத்து தன்னோட போன் தொலைஞ்சு போனதுனால அதை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதே ஸ்டேஷனுக்கு வராரு. ரோஹிணி ஸ்டேஷன்ல இருந்து சிட்டி விட வர்றதை கவனிச்சு முத்து மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, அட இது பார்லர் நம்ம வச்சேன், இதுக்கு அந்த சிட்டி விட வருது அப்படின்னு ஒரே குழப்பத்தோட முத்து ஸ்டேஷனுக்கு வராரு. முத்து வர்றதை கவனிக்காத ரோஹிணி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள போன முத்து அந்த ஏற்கனவே முத்துக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள், வாப்பா முத்து என்ன விஷயம், என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லன்னு என்னோட போனு காணாமனு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், அதை பத்தின விவரம் தெரிஞ்சுக்கணும் அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த முத்துக்கு தெரிஞ்ச அந்த கான்ஸ்டபிள் கிட்ட முத்து சொல்றாரு. இப்ப முத்து கேக்குறாரு, ஆனா ஆமா இப்ப அந்த 2 பொண்ணுகளும் அந்த சிட்டிங்கிற ரவுடியும் போனானே அது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லப்பா, அவன் ரவுடி பைய அவன் ஏதோ கேஸ்ல மாட்டிருக்கான், அவனுக்காக ஜாமீன் கேட்டு அவனை ஜாமீன் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு அந்த கான்ஸ்டபிளும் முத்து கிட்ட சொல்லிடுறாரு. முத்துக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு, யாரு அந்த 2 பொண்ணுங்களா அப்படின்னு முத்து மறுபடியும் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. ஆமாப்பா அந்த 2 பொண்ணுங்க தான், அந்த ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ்ல தான் நீ அந்த பொண்ணோட எதிராளிக்கு சார்பா சாட்சி கெழுத்து போட்ட, ஞாபகம் இருக்கா, என்ன சொல்றீங்க, நான் சாட்சி கெழுத்து போட்டேனா, நான் இப்ப சாட்சி கெழுத்து போட்டேன், அதான்ப்பா அன்னைக்கு நான்
தான் அவன்கிட்ட வந்து சாட்சி கேட்டு வாங்கினேன். ஆனா இந்த பொண்ணு பழைய கில்லாடிப்பா. இந்த பொண்ணும் இவரோட ஹஸ்பண்ட் சேர்ந்து இதுல ஏமாத்தி ஒரு பொண்ணு 27 லட்சம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுச்சான். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட வட்டி முதலுமா சேர்த்து 30 லட்சம் ரூபா வசூல் பண்ணிட்டாங்கல்ல. பழைய கில்லாடிப்பா. அந்த கேஸ்ல தான் நீ சாட்சி கேட்டே போட்ட அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்லிடுறாரு. இது கேட்ட உடனே முத்துக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி அவ்வளவு தாண்டவே முடியல. அத கேடி பார்லரமா என்னென்ன வேலை பார்த்துக்கு இந்த திருட்டு போய் மனோஜ் இதுக்கு உடந்த இருக்கட்டும் நீங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு முத்து அந்த கான்ஸ்டபிள் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப முத்து நேரா மீனாவை கூட்டிட்டு ரோஹிணியும் மனோஜையும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாரு. மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்த முத்துவை மீனாவையும் பத்த விஜயா மறுபடியும் கத்துறாங்க. பெருக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க அத வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்கும் போது சும்மா நிறுத்துங்க, நாங்க உள்ள வந்தது இருக்கட்டும். திருட்டு குடும்பம் மீனாவை திட்டினீங்களே, இப்ப தெரியும் யாரு திருட்டு குடும்பம் அப்படின்னு. என்ன அந்த பார்லரம்மா ஏ கேடி பார்லரம்மா பிள்ளைவா டைமோட போடுவாரு என்னடா இருக்க நீ அப்படின்னு மனோஜா அவனோட ரூம்ல வந்து கழுத்து பிடிச்சு வெளியில எடுத்துட்டு வர்றான். ரோஹிணி திட்டுறாங்க. ஏய் முத்து என்ன பண்றீங்க இப்படி ரவுடி ஜனமா? ஆன்டி பாருங்க ஆன்டி இவர் என்ன பண்றாருன்னு பண்ணவன் கேட்கிறாரு. ஏ முத்து என்ன ஆச்சு இப்படி பண்ற? நீ திருந்தவே மாட்டியா? ஒரு ரவுடித்தாத்த நிறுத்தவே மாட்டியா? அப்பா நான் சொல்றத பண்ணி கேட்கப்பா. இந்த ஓடுகாரியும் அந்த கேடி பார்லரமோ என்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? உங்களோட ரிட்டையர்மெண்ட் பணம் 27 லட்சம் ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னு சொன்னானே, அந்த பணத்தை இது ரெண்டும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு வட்டியை முதலமா 30 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுது. என்ன முத்து சொல்ற? அந்த பணம் கிடைச்சிச்சார். ஆனா ஆமாப்பா இந்த கேடி பார்லரமோட வேலை தான் அது. அந்த பொண்ணை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து 30 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இது எப்ப நடந்துச்சு? இது நடந்த ரொம்ப நாள் ஆச்சுப்பா, 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. இத பத்தி ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. என்ன திருட்டுத்தனம்? இப்ப விஜயா நேரா மனோஜ் கிட்ட போய் கேட்கறாங்க. டேய் அவன் சொல்றது உண்மையா? மனோஜ் தயங்கி நிக்கிறான். இப்ப ரோஹிணி வராங்க. ஆன்டி அப்படின்னு. ஏய் சும்மா நிறுத்து, அவன் சொல்றது உண்மையா? அதுக்கு பதில் சொல்ல முதல்ல. இல்ல ஆன்டி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நிறுத்துடி, நீ சொல்றது நான் என்ன கேட்கணும்? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. ஆமா ஆன்டி அந்த பணம் கிடைச்சிருச்சு. இப்ப விஜயாவுக்கு கோவம் பயங்கரமாவது. இப்படியே ரோஹிணி கழுத்து பிடிச்சு ரோஹிணி கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. அப்படி திருட்டு நாய வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு வீட்டுல உள்ள பணத்தையே திருடுவீங்களா? இல்ல ஆன்டி மனோஜோட பிசினஸ்க்காக தான் அந்த பணத்தை நாங்க செலவழிச்சோம். அந்த பணத்தை நாங்க திரும்ப கொடுத்துருவோம் ஆன்டி. இப்பதான் மனோஜோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குல்ல. இப்போ விஜயா ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க. என்ன மனோஜுக்கு பிசினஸ்ல போட்டீங்களா? என்னமோ உங்க அப்பா 15 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, ஜெயில இருந்து அனுப்பிச்சு விட்டாரு அப்படி எப்படின்னு கலையெல்லாம் விட்ட அப்படின்னு கோவத்துல வந்து ரோஹிணி கண்ணத்திலையும் மனோஜ் கண்ணத்திலையும் பலார்னு 4 விட்டு விடுறாங்க. என்ன திருடுறதா? என்கிட்டயே நீங்க போய் சொல்லி இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பீங்க. அப்போ உங்க அப்பா அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காரா இல்லையா? அது எல்லாமே போய் தானே. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்ன ஏமாத்துறதுக்கு? உன்னை நம்பி தானே என் வீட்டை அடமான வச்சு நான் 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன். டேய் மனோஜ் இன்னும் எவ்வளவு தானே ஏமாத்துவ? உன்னை நம்புறதெல்லாம் போதும்டா. நீ நல்லா இருக்கணும்னு மத்தவங்களை நான் கேவலப்படுத்தி பேசினேன். உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு மத்தவங்களை மரியாதை கூட நடத்தினேன். போடா நீ எல்லாம் என் மகனே கிடையாது துரோகி அப்படின்னு 2 பேரையும் பூச்சி தள்ளி விட்டு கோவத்துல அப்படியே நிக்கிறாங்க விஜயா. இப்ப அண்ணாமலை கேட்கிறாரு. ஏமா போது நிறுத்துமா, அவன் என்ன ஏமாத்தி அந்த 27 லட்சத்தை எடுத்துட்டு ஓடுனா நீ வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் என்ன ஏமாத்துறீங்களா? இப்ப முத்து சொல்றாரு. இது மட்டும் இல்லப்பா, இதுகிட்ட இன்னும் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரவுடி போய் சிட்டி கூட இது கூட்டு வச்சது. சிட்டிக்கும் இதுக்கு என்ன சம்மதம் தெரியல. அவனே ஒரு பெரிய ரவுடி, பைனான்ஸ்ங்கிற பேர்ல வட்டி தொழில் பண்ணிட்டு அராஜகம் பண்ணிட்டு தெரியுதா. அவனை போய் இந்த பார்லரம்மா ஜாமீன் எடுத்துட்டு வந்துருக்கு வெளியில. அப்ப அந்த அளவுக்கு இந்த பார்லரமாவுக்கும் அந்த ரவுடி சிட்டி என்ன சம்பந்தம்? இதுல ஏதோ ஒரு விலங்கு இருக்குப்பா. இது பெரிய கிரிமினல், நமக்கு தெரியாமலே இவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கே. இன்னும் என்னென்ன வேலை பண்ணிருக்கோம்? இது ஃபுல்லாவே பொய்யப்பா. இது சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாரு. விஜயா இப்ப என்ன செய்ய போற? நம்ம திருட்டு குடும்பம் மீனா திட்டினியே, இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை கேட்கிறாரு. விஜயா வர்ற கோவத்துக்கு ரோஹிணியவும் மனோஜையும் கழுத்தை பிடிச்சு மீட்டை விட்டு வெளியில தள்ளி விடுறாங்க. இப்படித்தான் அந்த கதை போகலாம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.